இந்த டப்ல தான் நம்ம ஜெட் பிளாக் கப்பீஸ் எல்லாத்தையும் ப்ரீடிங் விட்டுருந்தோம். எதுக்காக ப்ரீடிங் விட்டுருந்தோம்? 3 கப்பி ஃபிஷை ப்ரீடிங் விட்டு அதை 30 மாத்தணும். 30 மீனை மறுபடியும் ப்ரீடிங் விட்டு அதை 100 மீனா மாத்தணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனா நடந்தது மொத்தமா சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கப்பி மீன் அதோட சொந்த குட்டியவே சாப்பிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜெட் பிளாக் கப்பி சாப்பிடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நம்பிக்கையில நான் ப்ரீடிங் கேஜ் எதுவுமே போடாம ஃப்ரீயா விட்டுருந்தேன். ஆனா போட்ட குட்டி எல்லாத்தையும் பதம் பார்த்துடுச்சு. கடைசியா நமக்கு மிஞ்சினது வெறும் 3 குட்டி மட்டும்தான். கண்டிப்பா 20க்கு மேல குட்டி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் இந்த கப்பிகளை அப்படியே விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரீடிங் கேஜ் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். பார்சல் நமக்கு வீட்டுக்கு டான்னு டெலிவர் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா ப்ரீடிங் கேஜும் பக்காவா இருந்துச்சு. ப்ரீடிங் கேஜ் அந்த டப்புக்குள்ள இறக்கி பேரன் கப்பீஸ் எல்லாத்தையும் பக்காவா பிடிச்சி அப்படியே ப்ரீடிங் கேஜுக்குள்ள விட்டாச்சு. சுதந்திரமா விட்டா தானே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீடிங் கேஜுக்குள்ள தான் மொத்த வாழ்க்கையும். இதுக்கப்புறம் அது குட்டி போட்டா நிறைய மீன் கிடைக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, இப்போ நமக்கு 3 குட்டிகள் இருக்கு. இந்த 3 குட்டிகளுக்காக தனியா ஒரு டேங்க் செட்டப் பண்ணுமா அப்படின்னு ஒரே யோசனை. அந்த நேரம் தான் நமக்கு ஒரு தாட் வந்துச்சு. கிண்டர் ஜாய் தீம்ல கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்கை நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ரெடி பண்ணியிருந்தோம். அந்த டேங்க்ல இப்போதைக்கு விட்டுறலாம். ஒரு 15 நாள் இல்லைனா 20 நாள் கழிச்சு இந்த ஃபிஷ் கொஞ்சமா வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பேரன் கப்பி நினைச்சாலுமே இந்த மீனை சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு சைஸ் ஆகிறது வரைக்கும் இந்த கண்ணாடி தொட்டிலே வளரட்டும். அதுக்கப்புறம் பேரன் கூடவே சேர்த்து கொண்டு விட்டுறலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பிளான். உங்களுக்கு இது போல நடந்திருக்குதா? நீங்க ப்ரீடிங் விட்டு கப்பீஸ் அதோட சொந்த குட்டிகளை சாப்பிட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.